சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா. குருவே சரணம், குருவே சரணம். இன்னைக்கு சாமியோட கதையை பத்தி தாங்க சொல்ல போறேன். உலகத்துக்கே கடவுளானவன் சிவபெருமான், அன்பே வடிவமானவன் சிவபெருமான். அன்புக்கு அடிமையான சிவபெருமான் எல்லாம் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுக்கிறான் சிவபெருமான். முக்தியும் தரும், சித்தியும் தரும், முத்தியும் தருபவன் சிவபெருமான். அப்படியேப்பட்ட கடவுள் ஒரு கடவுளுக்கு விரதம் இருக்கிறார். விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து ஐயனை வணங்குறார். சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்து ஐயப்பனை வணங்குறார். இத கன்னிமூல கணபதி விநாயகர் பெருமான் பார்க்கிறார். பார்த்துட்டு அம்மா கிட்ட கேட்கிறார், பார்வதி அம்மா கிட்ட, அம்மா சாமியே சரணமையப்பா என்ற மந்திரத்தை நம்மளுடைய அப்பா சரணத்தை சொல்றாரு. அப்ப உலகத்துக்கே அவர் தானே படியளக்கிற பகவான், சக்தியும் அவரே. உலகத்துக்கே படியளக்க பகவான் நம்ம மாமா பெருமாள். பல உயிர்களை காக்குற கடவுள் நம்ம அப்பா சிவபெருமானு. எல்லா தலையெழுத்தும் மாற்றி எடுத்துரும் நம்ம மாமா பிரம்மா. முப்பெரும் சக்திகள், இவங்க முப்பெரும் சக்தியோட இன்னொரு சக்தி நம்ம கிட்ட இருக்காமா அப்படின்னு பார்வதி அம்மா கிட்ட விநாயகர் பெருமான் கேட்கிறார். அப்ப அம்மா சொல்றாங்க, பார்வதி அம்மா, சக்தியும் முக்தியும் பெற்றவன் ஐயப்பன் இன்னைக்கு உன் தம்பியாக இருக்கா. அவன் உலகத்துக்கெல்லாம் முதன்மையானவன் ஐயப்பன். உன் அப்பனுக்கே அப்பன் அவன். என்னுடைய சக்தி, என்னுடைய முழு சக்தியில் பிறக்கப்பட்டவன் ஐயப்பன். என்ன கும்பிட்டா ஐயப்பனை கும்பிட்ட மாதிரி, ஐயப்பனை கும்பிட்டா என்ன கும்பிட்ட மாதிரி அப்படின்னு பார்வதி அம்மா சொல்றாங்க. என்னுடைய அவதாரத்தில் பிறக்கப்பட்டவன் ஐயப்பன், என்னுடைய முழு சக்தியாக திகழ்கிறான் ஐயப்பன். அவனை வணங்கணும்னா நானாக இருந்தாலும் சரி, உன் அப்பனாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானம் இருந்தால் அவனிடத்தில் விரதம் இருந்தால்தான் இருமுடி கட்டி கொண்டு அவனிடத்தில் முக்தியை பெற முடியும் என்று பார்வதி அம்மா சொல்றாங்க. அப்ப கன்னிமூல கணபதி விநாயகர் பெருமான் பெருமைப்படுறார். ஐயா, ஐயப்பா, பகவானே, நீ எனக்கு தம்பியாக இருக்கிறாயா? ஐயா, நீ அப்பனுக்கே அப்பன். ஐயா, நீ எனக்கு தம்பியாக இருக்கிறனா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ? ஐயப்பனிடத்தில் மனம் குமிர வேண்டுகிறார் விநாயகர் பெருமான். என்ன கும்பிட்டு உன் பக்தரை நீ உன்னை கும்பிட வைக்கிறாயா? ஐயா பகவானே. விநாயகர் பெருமான் அந்த ஐயப்பனை கண்டு, தன் தம்பியை கண்டு கண் கலங்குறார் விநாயகர் பெருமான். ஐயா, நீ செய்யும் பூஜைகள் என்னை முழுமையாக உட்காவிக்கிறாய். நீ கட்டும் கோயில்களும் என்னை முதன்மையாக உட்கார வைக்கிறாய். சித்தியும் நீயே, புத்தியும் நீயும் என்று என்னை உணர வைக்கின்றாயே அப்பா, ஐயப்பா, மணிகண்டா, மணிகண்ட பரம்பொருளே. என் சிவபெருமான் மூலமாக நீ யார் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னு கையெழுத்து குமரார். ஐயப்பனை கண்டு கையெழுத்து குமரார். அதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க. சிவனும் ஐயப்பனும் இருமுடி கட்டி கொண்டு 48 நாள் விரதம் இருந்து ஐயனை துதிக்க 18 படியேறி அந்த சபரிமலைக்கு செல்கிறார்கள். பாருங்க, என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அந்த ஐயப்பன் அவன் கருணையின் வடிவம். ஐயப்பனை குமர்த ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவன் ஐயப்பனை கும்பிடுகிறான் என்றால் 365 நாளும் ஐயப்பனை சேவிக்கிறான் என்றால் அவன் சித்தியாக இருக்கிறான், முனிவனாக இருக்கிறான். அவன் முனிவனாக இருக்கிறான். ஐயப்பன் நாமத்தை என்றும் ஜெபிக்கிறானோ அவன் ஐயப்பனின் சித்தி புத்தியாக முனிவனாக வாழ்கிறான். பாருங்க, நாங்கெல்லாம் என்ன தவம் செய்தேனோ தெரியல. நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன தவம் செய்யன்னு தெரியல. 364 நாளும் ஐயப்ப நாமத்தை ஜெபிக்கிறேன். 364 நாளும் அவனை கும்பிடாத நாள் கிடையாது. நான் என்ன வரம் பெற்றோனோ என் ஐயப்பன் அவனுடைய மகிமையை சொல்வதற்கு. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் குருநாதன் ஐயப்பனே துணை.